யோகாம்பால் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி. டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடனா அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபன் வெரைட்டி, ரொம்ப ஹெல்த்தியானதுமே கூட. என்னென்னு கேட்டேன்னா, கேப்சிகம் அவல் வச்சு ஒரு கட்லெட். இதை வந்து எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோமான்னு கேட்டேன்னா இல்லை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இந்த ரைஸ் குக்கர் கப்பால் ஒரு கப் அவல் எடுத்துட்டேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிடுவோம் 2 தடவை. ஏன்னா அது ஒரு மாதிரி கலர் டல்லாக இருக்கும். அதனால் எந்த அவல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மீடியம் அவல் எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். திக் அவல் எடுத்துட்டேன்னா கொஞ்சம் நாளை ஜாஸ்தியாக அதை ஊற வைங்க, அவ்வளோதான். ஆனால் அதுக்கு நம்ம ரொம்ப தின்ன ஒரு அவல் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் யூஸ் பண்ணேன்னா அது கிறிஸ்பியாக அந்த இதுவாகவே வராது. ஸோ ஒன்று மீடியம் அவல் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா திக் அவல். கூடிய மட்டும் ஒரு மீடியம் அவல் எடுத்து யூஸ் பண்ணேன்னா நல்லா வரும். ஸோ இந்த மீடியம் அவலை வந்து நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி விட்டு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சோன்னா இந்த மாதிரி ஊறிடும். நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஊறணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டோம் அப்படியே வைங்கோ, நல்லாவே ஊறி போயிடும். பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சாதம் மாதிரி ஆகிடுது, தெரியுது அவங்களுக்கு, இந்த மாதிரி ஆகிடும். இதில் பாக்கியெல்லாம் நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் 2. இந்த கேப்சிகம் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த சைடில் அப்புறம் அடியிலலாம் இருக்கிறது இல்லையா, அதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இது வந்து நல்லா ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட போட்டுருவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பொடி போடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட். இது கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். நார்மல் சால்ட் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடலாம். அவல் மட்டும் நல்லா ஊறி இருந்தால் தான் இது மாதிரி ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வரும். அவல் சரியானபடி ஊறலை அப்படின்னு சொன்னால் உதிர்ந்து போயிடும் அப்படியே உங்களுக்கு. எங்களுக்கு காரம் 2 டீஸ்பூன் போட்டுருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸ். உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும் அப்படின்னா இங்கே மிளகா பொடியாக யூஸ் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இந்த கேப்சிகம் எடுத்துக்கோங்க, உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. இது நல்லா உருட்டிக்கோங்க. இந்த பக்கமும் திருப்பி நல்லா ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. தெரியுதா, 2 பக்கமுமே ஸ்டஃப் பண்ணிட்டோம். அதாவது ஒரு பக்கம் பண்ணேன்னாலே இன்னொரு பக்கம் வழியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இது ஒரு 2 குடமிளகா தான் நான் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் கூடி இருக்குது. இந்த மாதிரி அடியில் தண்ணி விட்டு ஸ்டீமர் ரெடி பண்ணிவிடுவோம். தண்ணி நல்லா தலைக்கிறது தெரியுதா. இந்த ஸ்டேஜில் ஒன்றா எடுத்து வைவோம். இதில் 4 தான் கொள்ளும். ரொம்ப ஒன்றோட ஒன்று ரொம்ப மேலே மேலே வச்சிடாதீங்க. இந்த மாதிரி வச்சுட்டு மூடி மீடியம் ஹையில் வச்சுட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ் இதை நல்லா ஸ்டீம் பண்ணி எடுங்கணும். அதுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா அதை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். எப்படி இது ஒரு 7-8 நிமிஷம் ஆட்டும் பார்க்கலாம் நம்ம. பட் இது வந்து இவ்வளோ வேலையாக இருக்கே, முதல்ல அவலை ஊற வைக்கணும், அப்புறம் இதை ஸ்டஃப் பண்ணணும், வந்து ஸ்டீம் பண்ணணும், அப்புறமா அது பண்ணணும். பட் இதெல்லாம் பண்ணினோன்னா
ஒரு சாயங்கால வேலை டிஃபனுக்கு இதை கொடுத்தேன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். காப்ஸ் அப்படிங்கிறதுல வந்து சில பேர் வந்து பொட்டேட்டோ எங்களுக்கு வாயும்பா, ஸோ அதுக்கு பதிலாக அவல் எடுத்துக்கிறதே நல்ல ஹெல்த்தியான ஒரு இது. இந்த இடத்துல நிறைய பேர் ரெட் அவல் நாங்கள் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பேன். தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் சௌகரியம் போல் உங்களுக்கு எந்த அவல் பிடிக்குமோ அந்த அவலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி ஸ்டீம் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் போகிறோம். எண்ணெய் விட்டு அதை நல்லா 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணினேன்னா அழகாக ரோஸ்ட் ஆகிடும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ஒன்றுமே வேண்டாம். இது ஒரு கெச்சப்போட கூட அப்படியே கூட குழந்தைகளுக்கு தொட்டு சாப்பிடுவோம். ஏன்னா குடமிளகாங்கிறது வந்து நிறைய குழந்தைகளுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு சமாச்சாரம். அவளை எப்படி சாப்பிட வைக்கிறதுன்றதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த ஆம்ச்சூர் பொடி நல்ல லைட்டாக ஒரு புளிப்பு இருக்கும். அட் த சேம் டைம் கரம் மசாலா பொடி இருக்குது. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வாசனையோட நல்ல ஒரு இதுவாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைகளுக்கு மட்டுமே இல்லை, பெரியவாளுக்கும் பிடிக்கும். நம்மளும் என்ன தான் பண்ணி கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இதை மாதிரிலாம் ஒரு சண்டே ஈவினிங்க்கு நீங்கள் பண்ணி கொடுத்தேன்னா ஹாப்பியாக சாப்பிடுவா. ஸோ எப்போ பாரு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ணி பண்ணுறத விட இது ஒரு சேஞ்சான மெத்தட். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் எல்லாரும். இது ரெடி ஆகட்டும் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மினிட்ஸ் 7 மினிட்ஸாக நல்லா ஸ்டீம் ஆகிட்டு அடுப்பை அணைச்சிடுறேன். பாக்கி இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். 4 நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தது, பாக்கியெல்லாம் தெரிந்து வைக்கலாம். ஸோ எகெயின் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டும் இது பண்ணலாம். இப்போது இதை ஸ்டீம் பண்ணி வைக்கிறேன். இது கொஞ்சம் கூல் டவுன் ஆனப்புறமா இதை ஷாலோ ஃப்ரை பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த கேப்சிகம் இல்லாமல் நல்லா வெந்து போயிருக்கும். ஸோ நம்ம இதை ஃப்ரை பண்ணுறது இது ரொம்ப ஜோராக கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுவாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதை ஸ்டீம் பண்ணிவிட்டு பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. சின்ன டீஸ்பூன் தான் எடுத்துக்கிறேன். 1 2 டீஸ்பூன் தான் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் ஆறி இருக்குது. இதை வந்து இதில் வைக்கலாம். மீடியம் ஹைல அடுத்து வச்சுக்கோங்க. மெதுவாக அது ஆகட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு இன்னொரு பக்கத்துக்கு திருப்பும்போது நல்ல வாசனையாக இருக்குது. கேப்சிகம் வாசனை, கரம் மசாலா வாசனை எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் சாப்பிட்றதுக்கு ஆசையை தூண்டக்கூடிய விதத்தில் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து எல்லோரும் நீங்கள் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பிகாஸ் இது அவளோட எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம். பட் அவளோட ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா ஆகும். பார்த்தாலே தெரியுது இல்லையா உங்களுக்கு, எல்லாம் கிறிஸ்பியாக இருக்குது. சரிங்க, நம்ம இதில் 2 டீஸ்பூனில் தான் எண்ணெய் விட்டுருக்கோம். ஸோ மெதுவாக வச்சு பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வந்து ஸ்டஃப் குடமிளகா அப்படின்னு வேணாலும் சொல்லுவோம், இல்லைன்னா இதை வந்து அவல் கேப்சிகம் கட்லெட் அப்படி வேணாலும் சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்லலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் இது. ஜோரான ஒரு அவல் கேப்சிகம் கட்லெட் ஆர் கேப்சிகம் அவல் ஸ்டஃப் எப்படி வேணாலும் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.